சோதனை போதுமடா சாமி. சோதனை மேல் சோதனை. என்ன தலைவரே சோகமா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, இந்த வண்டியில் பணம் போட்டு 1 வருஷம் ஆக போகுது, வண்டியும் விற்க மாட்டேங்குது, வருஷம்தான் போயிட்டுருக்கு. அதை நினச்சி தான் கவலையாக உட்காந்துருக்கேன். துபாயில் யாரும் நமக்கு சொந்தக்காரங்க இல்லையே. ஹலோ சார், வணக்கம் சார். நான் துபாயிலேருந்து பேசுகிறேன் சார். ஓ அப்படிங்களா சார்? உங்கள் வீடியோலாம் நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். எங்கள் எல்லா வீடியோ பார்ப்பீங்களா? அதில் நீங்கள் போட்ட வீடியோவில் ஆக்டிவா வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க. ஆனால் என்னால் அங்கே இவ்வளோ தூரம் வந்து வாங்க முடியாது சார். சார் துபாய்க்கெல்லாம் வண்டி அனுப்பிச்சுட முடியாதுங்க சார். சார், நான் தான் சார் துபாயில் இருக்கேன். எனக்கு வண்டி தேவைப்படுறது வந்து அருப்புக்கோட்டையில் சார். ஓ ஓகே ஓகே, லோக்கல்னு அனுப்பிச்சி விட்டுறலாம் சார். அந்த வண்டிங்களா? ஓகே ஓகே ஓகே, இருக்குது எடுத்துக்கங்க. நல்ல அருமையான வண்டி சார், எடுத்துக்கங்க சார். அந்த அமௌண்ட்டு சார், அமௌண்ட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்களோட நம்பருக்கு நான் இப்போவே ஜிபே பண்ணி விட்றேன் சார். வந்துருச்சான்னு பாருங்க. ஓ ஓகே ஓகே, வந்துருச்சு. தம்பி, துபாய்க்கு ஒரு வண்டி பார்சல். ஆஹா, போகிற போக்க பார்த்தா நம்மளை இங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க போல இருக்கே. வெளியில் போனோம்னா வெயில் மழைன்னு சுற்றி டயர் 2 தேஞ்சு போயிடும். நமக்கு ஹெல்ப் பண்ணதான் அந்த 3 பேர் இருக்காங்களே, அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. A few moments later. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அடடா, இந்த வண்டியில் பேட்டரி வேறு இல்லையே. பேட்டரி போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது என்ன பண்ணுறது? சரி, மேனேஜர் இருக்கார், அவர் கேட்பான். சேரும் பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லாம் நீ என்னப்பா? இந்த வண்டி பேட்டரி போட்டால் ஸ்டார்ட் ஆயிரும். என்ன பண்ணுறது? பேட்டரியா? அதான் பாருப்பா, அங்கே ஒரு 1.5 வருஷமாக வண்டி நிற்குதுல்ல, அந்த வண்டி வந்து பேட்டரி கழட்டி போட்டு வண்டியை மாட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. மனிதா, எத்தனையோ பண்றோம், இதை பண்ண மாட்டோமா? மனிதா ஓ மனிதா, அடையார் இங்கே மனிதன் என்றே நான் கேட்டேன். அது நீ என்றால் நான் நம்பவே மாட்டேன். உன் வாழ்க்கையோ லஞ்சம் எல்லாம் வஞ்சம் தேயும் உன். சீப் மெக்கானிக், என்னப்பா? அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகல பாருங்க. என்னது, வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? இப்போ தானே எல்லாம் மாற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ரெடி பண்ணி வைக்கிற வண்டியெல்லாம் இப்படி ஸ்டார்ட் ஆகலைன்னா என்ன தான் பண்ணுறது? சரி, நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது தெரியலையே. சரி, பெட்ரோல் பார்ப்போம், பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு. அடரே, பெட்ரோல் இல்லையே. சரி, மேனேஜர் சொல்லலாம். அண்ணா, இந்த வண்டியில் பெட்ரோல் இல்லைண்ணா. அதுதான்ப்பா, எத்தனை தடவைப்பா திரும்ப சொல்கிறது? அதான் அந்த வண்டியில் பெட்ரோல் இருக்குது, எடுத்து ஊற்றி ஸ்டார்ட் பண்ணு போ. என்னதுண்ணா, அந்த வண்டியில் எடுத்துக்கிறதாப்பா? சும்மா நை இருக்கு, இல்லாத வண்டிக்கு எடுத்து ஊற்ற வேண்டியது தானே. ஸோ எடுத்து ஊற்றிட்டேன்னு சொன்னால் வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். போய் பாருங்க, போங்க, சீக்கிரம் வேலையை பாருங்க, நிற்காதீங்க. நெய் கண்டால் அஞ்சும் அடையார் இங்கே மனிதன் என்றே நான் கேட்டேன். அது நீ என்றால் நான் நம்பவே மாட்டேன். ஓ மனிதா ஓ மனிதா ஓ மனிதா ஓ மனிதா ஓ மனிதா ஓ மனிதா, நெஞ்சம்தான் இருண்டு போனதா, லஞ்சம்தான் வாழ்க்கையானதா, நியாயம்தான் மாண்டு போனதா, தர்மம்தான் மூர்ச்சையானதா, அடையார் இங்கே மனிதன் என்றே நான் கேட்டேன். அது நீ என்றால் நான் நம்பவே மாட்டேன். I am a robo, I play oboe,
நல்லா இருந்த வண்டி இல்லைடா, ஏன்டா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? என்னடா பண்ணீங்க? சொல்லிட்டேண்ணா. நான் தான் கழட்டினேன்னு அது யார்ட்டையும் சொல்லிடுறீங்க. ஏய் தம்பிகளா, காட்டி கொடுத்துடாதீங்கடா. நான் தான் கழட்ட சொன்னேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான், கலட்டி நம்மளை மாட்டிடுவாங்கடா தம்பி. தம்பி ரக்ஷித்து, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் இவங்க இருக்கிற வரைக்கும் என்ன இங்கிருந்து அனுப்ப மாட்டாங்க. நானும் போக மாட்டேன், இவங்களும் விட மாட்டாங்க. One eternity later. ஸ்டார்ட் பண்ணி வைங்க. அந்த வண்டிக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. அது நம்ம லோக்கல் கஸ்டமரில், நம்ம இன்டர்நேஷ்னல் துபாயிலேருந்து அந்த வண்டி லோக்கலில் டெலிவரி கொடுக்கணும். நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி வைங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறா பார்க்கலாம். இருதயம் என்பது எனக்கில்லை, இருந்தும் லஞ்சம் வாங்கவில்லை. ஓ மனிதா மனிதா ஓ மனிதா, அந்த இருதயம் என்பது இருந்தும் லஞ்சம் வாங்காமல் நீ தூங்கவில்லை. ஓ சக்ஸஸ்! இந்த வண்டி எப்படியோ வித்தாச்சு. சூப்பர். ஹாய், என் பேர் ஜெயக்குமார். நான் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். என்னோடய நேட்டிவ் பிளேஸு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை. நான் வந்து ஒய்ஃபுக்காண்டி வந்து ஸ்கூட்டர் டைப்பு பைக் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து யூடியூப்பில் ஆடு வந்துச்சு. ஆடில் பார்க்கும்போது நம்ம நாகேந்திரன் ஆட்டோ கன்சல்டிங் சிவானந்தா காலனி அவங்க ஆடு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணேன், டீட்டெயிலாம் கேட்டேன். டீட்டெயிலாம் பக்காவாக சொன்னாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ரிப்ளை பண்ணுறதே ரொம்ப ஸ்வீட்டாக நீட்டாக பண்ணாங்க. ஓகே, அவங்கள்ட்ட பார்த்தேன், இந்த மாதிரி சார் நான் இந்த சவுதியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து நீங்கள் போட்ட கலெக்ஷனில் ஸ்கூட்டர் டைப்பு எனக்கு ஒரு வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாம் கேட்டேன். அப்புறம் என்னோடய லொக்கேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுவீங்க சார் அப்படின்னேன். அவங்க ஊருக்கே பண்ணிக்கலாம் சார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஓகே, வண்டியை புக் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் அமௌண்ட் வந்து நான் இதில் போட்டு விட்டேன். இனிஷியல் அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு விடவும் அவங்க வந்து வண்டியை ஒர்க்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புது பேட்ரி போட்டாங்க, 2 வருஷம் வாரண்டியோட. அப்புறம் வண்டியில் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வண்டியை பக்காவாக ரெடி பண்ணி எனக்கு வந்து ரிப்ளை வந்து வீடியோ சென்ட் பண்ணாங்க. வண்டி சூப்பராக இருந்துச்சு. நான் என்னென்ன சொல்லியிருந்தேனோ எல்லாமே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி பேமெண்ட் போட்டு விட்டேன். நல்லபடியாக வண்டியை வந்து இப்போ எங்கள் ஊருக்கு வந்து டெலிவரி பண்ணி விட்டாங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து அவங்கள நம்பி எடுக்கலாம். திரும்பி அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாகேந்திரன் ஆட்டோ கன்சல்டிங், கோயம்புத்தூர், சிவானந்த காலனி. ஓகே, வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் இருதயமில்லா மனிதரை மட்டும் இனிமேல் படைத்திடு பிரம்மா.